morning students, this is Professor R. Sullivan from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல லைன் பேலன்சிங் அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். லைன் பேலன்சிங் ஏன் பண்றோம்னா ஐடில் டைமை குறைக்கிறதுக்காக பண்றோம், ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்காக பண்றோம். இதுல டாஸ்க் டைம் ஒன்று இருக்கு, அது டைம் டு கம்ப்ளீட் எ ஒர்க் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட் ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கான நேரம் தான் டாஸ்க் டைம். ஸ்டேஷன் டைம்னா டைம் இன் த ஒர்க் ஸ்டேஷன். இப்போ ரெண்டு டைம் இந்த டோட்டல் ஒர்க் கண்டென்ட்னா டிடபிள்யூசின்னு சொல்றோம். டைம் டு கம்ப்ளீட் ஒன் செட் ஆஃப் ஜாப். ஒரு செட் ஆஃப் ஜாப் முடிக்கிறது வந்து டோட்டல் work conduct சொல்லுவோம். என்ன நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன். சிசினா சைக்கிள் டைம் சொல்லலாம். சைக்கிள் டைம்னா டைம் பிட்வீன் டூ ப்ராடக்ட்ஸ். ஸோ பேலன்ஸ் டிலே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் வேரியபிள் பேலன்ஸ் டிலே. அது வந்து டோட்டல் ஐடில் டைம் பை டோட்டல் டைம் இன் அசம்பிளி அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாமே ப்ராப்ளமாக பார்க்கும்போது உங்களுக்கு மேபி சிம்பிளராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இது தட் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் டிசி மைனஸ் டிடபிள்யூசி டிவைட் பை என்டிசி இன்டு 100 பர்சன்டேஜ் சொல்றதுனால லைன் எஃபிஷியன்சி ஆர் பேலன்ஸ் எஃபிஷியன்சி என்னன்னா w TC divided by NTC into 100. இப்போ இந்த லைன் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 100 மைனஸ் பேலன்ஸ் டிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன் கேட்டாங்கன்னா TWC by TC தியரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. எஃபிஷியன்சி தியரிட்டிக்கல் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா டைம் டு அசெம்பிள் 1 யூனிட் டு தி டாப் தியரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன் இன்டு சைக்கிள் டைம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவல் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா எப்சிலான் இன்டு சம்மேஷன் ஆஃப் TI plus YC இந்த 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஆக்சுவல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்றது தெரிஞ்சீங்க. ஸோ இது பேலன்ஸ் டிலே தான். ஆல்ரெடி அங்கே பார்த்த இதுதான் பேலன்ஸ் டிலேனா 100 மைனஸ் எஃபிஷியன்சி. அதே போல இங்கே எஃபிஷியன்சினா 100 மைனஸ் பேலன்ஸ் டிலேன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.